நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று கன்னியாகுமரியில தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். இந்த தேர்தல் பரப்புரையில தாவேகா ஆட்சி அமைத்தால் எப்படியான ஒரு அரசை அமைப்போம், ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வருவோம், வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை கொண்டு வருவோம், எப்படி ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிறதுக்கு சில தேர்தல் அறிக்கைகளை வாசிச்சாரு. அந்த தேர்தல் அறிக்கையில முதல்ல அவர் சொன்னது, தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்துருவேன். இந்த கார்டு மூலியமாக நீங்க எல்லா சேவைகளையும் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு சேவை தேவைப்படுதுன்னா லஞ்சம் கொடுக்குறீங்க. இந்த லஞ்சத்துக்கு பேரு குட் கவர்னன்ஸ் கிடையாது, இது ஹராஸ்மெண்ட். இது அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் போகுது. இதை தடுக்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதற்காக ஏஐ தொழில்நுட்பத்தோடு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு நான் இந்த கார்டை கொடுப்பேன். இது மூலமாக எல்லா வசதிகளையும் இணையதளங்கள் வாயிலாகவே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. கீழே இருக்கிற தாவேகா தற்கொலைகள்லாம் கைத்தட்டி கொண்டாடுறாங்க. ஐயோ, தளபதி முதலாக இணையதள வாயிலாக எல்லா சேவைகளையும் தரப்போறாருன்னு. ஏற்கனவே எல்லா சேவையும் இணையதள வாயில தான் இருக்கு. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், பட்டா வழங்குதல், பத்திரம் போடுதல், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் பதிவு பண்றது எல்லாமே இணையதளம் தான். இது மாதிரி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாச்சு. அதாவது மத்திய அரசு ஆதார் கார்டுன்னு வச்சிருக்கு. இந்த ஆதார் கார்டில் பேன் கார்டு அட்டாச் பண்ணியாச்சு, இந்த ஆதார் கார்டில் டிரைவிங் லைசன்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு, இந்த ஆதார் கார்டில் கேஸ் புக்கை அட்டாச் பண்ணியாச்சு, இந்த ஆதார் கார்டில் பேங்க் பாஸ்புக்கை அட்டாச் பண்ணியாச்சு, இந்த ஆதார் கார்டில் பாஸ்போர்ட்டை அட்டாச் பண்ணியாச்சு, இந்த ஆதார் கார்டில் குடும்ப அட்டையை அட்டாச் பண்ணியாச்சு, இந்த ஆதார் கார்டில் இறப்பு சான்றிதழையும் அட்டாச் பண்ண சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டில் எல்லாம் அட்டாச் ஆகிருப்பது போல இப்போ ஆதார் நம்பரை போட்டால் ஒருவனுடைய எல்லாம் தெரிஞ்சிடும். அவனுடைய வருமானம் என்ன, அவனுடைய சொத்து மதிப்பு என்ன, அவனுடைய இன்கம் சோர்ஸ் என்ன, அவன் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான், எல்லாமே தெரிஞ்சிடும். அதே போல ஆதார் கார்டு போல தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒரு கார்டை கொடுப்பேன். இது மேலை நாடுகளில் இருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதை கொடுத்துட்டா லஞ்சம் தவிர்க்கப்படும், இந்த ஸ்மார்ட் கார்டை கொடுத்துட்டா லஞ்சம் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரு. ஏற்கனவே எல்லாமே ஆன்லைன் தரப்பா இருக்கு. எல்லாத்தையும் இருக்கிறத மொத்தமாக பிறகு ஒரு கார்டில் செய்ய போறேன், ஒரு ஆப்ல கொண்டு வந்துருவேன். இந்த ஆப் மூலியமாக எல்லாத்தையும் நீங்க இணையதளம் வாயிலாக நீங்க பதிவு பண்ணிடலாம். அதுக்கு தமிழ்நாடு சூப்பர் ஆப்னு பேரு. இது மூலியமா தான் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணுங்கிறாரு. ஆப்பை பயன்படுத்த முடியாத அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஆப்பை பயன்படுத்தாத, அலைபேசியை பயன்படுத்தாத, ஸ்மார்ட் போனை பயன்படுத்தாத பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி சிந்திக்காம ஜென்சி தலைமுறை மட்டும் சிந்திச்சு இந்த தமிழ்நாடு சூப்பர் ஆப், ஏற்கனவே அன்னபூர்ணி சூப்பர் 6 ஆப்ல இப்போ தமிழ்நாடு சூப்பர் ஆப். எப்பா உன் திட்டத்திலே தமிழ் இல்லையே, உன் ஆட்சியில் எப்படிப்பா தமிழ் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் இப்போ கேட்க தொடங்கியிருக்காங்க. அடிப்படையாக ஒரு மனிதன் சிந்திக்கும் போது சாமானிய மக்களை பற்றி சிந்திக்கணும். எம்ஜிஆருடைய ஆட்சி இன்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு, எம்ஜிஆர் இன்றைக்கும் பேசும் பொருளாக இருக்காரு, எம்ஜிஆருக்காக வாக்கு விழுது அப்படின்னா அதுக்கு காரணம் சாமானிய மக்களை பற்றி செஞ்சார். எப்போதுமே மேல்தட்டு மக்கள், அந்த எலைட் பீப்புள், ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறவன், இவனை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடாது. 2035க்கு அப்புறம் அப்படிங்கிறாரு. இன்றைக்கும் படிக்காத பாமர்கள் ஆப் பயன்படுத்த முடியாமல் இருக்கான், அலைபேசி பயன்படுத்த முடியாமல் இருக்கான். ஏன் அலைபேசி வச்சிருந்தாலும் அதில் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்பை பயன்படுத்தி உள்ளே போய் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இங்கே பார்த்துட்டு இருக்க பல அப்பா அம்மாக்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப் மூலிமா மட்டும்தான் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு புரோக்கர் உருவாவான். அந்த புரோக்கர் என்ன பண்ணுவான்? நீங்கள் உங்களுக்கு அடங்கல் வேணுமா, பட்டா வேணுமா, லைசன்ஸ் வேணுமா, பத்திரம் போடணுமா, இந்த அரசு சேவையை பெறணுமா, இவ்வளோ காசு கொடுக்காமா. அதுதான் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. லஞ்சத்தை ஒழிக்கணும்னா ஆப் மூலியமா ஒழிக்க முடியாது, ஆப்பு வச்சு தான் ஒழிக்க முடியும். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. காமராஜர் இருந்தார், அதனால் கமிஷன் இல்லை. அதுக்கப்புறம் கருணாநிதி வந்தார், கமிஷன் உருவாச்சு. அப்போ காமராஜர் மாதிரி ஆட்சி அமைக்கணும்னா தலைவன் நேர்மையா இருக்கணும். நான் லஞ்சம் வாங்கினா பாரபட்சம் இல்லாமல் அரசு பதவியிலிருந்து தூக்குவேன். அரசு சேவைகள் லஞ்சம் வாங்குறவனுக்கு கிடையாது. லஞ்சத்தை வச்சு வாழ போறியா, இல்லை அரசு சேவை வச்சு வாழ போறியா? அஜித் சொல்லுவார் சிட்டிசன் படத்தில், அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கை எல்லாருக்கும் இதப்பா உரிமையை பறிக்கணும்னு. அது மாதிரி அண்ணன் சீமான் சொல்றார், இது சர்வாதிகாரம்மா. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா மட்டும்தான் இருக்க முடியும். கொடுங்கோலன் வேற, சர்வாதிகாரம் வேற. கொடுங்கோன்மை என்பது மோடி பண்ணுவது. நீ இந்த இதை கடைபிடிச்சே ஆகணும்,
வேளாண் மசோதா போட்டு ஒரே நாளில் விவசாயிகளை தெரு கொண்டு வருவது பேர் கொடுங்கோன்மை. ஆனால் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அந்த சட்டத்தை மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு பேர் சர்வாதிகார ஆட்சி தான். அந்த சர்வாதிகாரமாக ஊழல் பண்ணுனா அவனுக்கு தண்டனை, அவனுடைய உரிமைகள் பறிக்கப்படும், அவனுக்கு சலுகைகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வரல. லஞ்சம் வாங்கனோட தூக்குவேன், லஞ்சத்தை ஒழிப்பண்ணா ஆப் வச்சா லஞ்சம் ஒழிஞ்சிருமா? ஆப் வச்சா அப்படி லஞ்சம் ஒழியும்? இந்த ஆப்பையே இன்னொருத்தன் டவுன்லோட் பண்ணி ஆப்பை பயன்படுத்த முடியாத மக்கள்லாம் ஏன்ட்ட வாங்க, நான் கமிஷன் தர்றேம்மா, அதை எப்படி ஒழிப்பீங்க? இதுக்கப்புறம் தான் மனசை தடப்படுத்திக்கணும். என்னன்னா தமிழ்நாடு, அதாவது தாவேக அரசு அமைந்த 6 மாதத்தில் தமிழ்நாடு சேவை திட்டம்னு உருவாக்கப்படுமா. இந்த திட்டத்தில் அதாவது ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் உருவாக்கப்படுமா. இதில் 10,000 மனுக்கள், அதாவது 10,000 கையெழுத்து போட்டு ஒரு மனு வந்துச்சுன்னா அந்த மனுக்கு அரசு பதில் சொல்லி ஆகணும் சட்டசபையில். அதாவது வெளிப்படையான நிர்வாகத்தை நான் கட்டமைக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த தமிழ்நாடு சேவை திட்டத்தில் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்ல 10,000 கையெழுத்து போட்டு அரசுக்கு அனுப்புனா அரசு பதில் சொல்லி ஆகணும். அப்போ தனிநபர் அனுப்புனா பதில் சொல்ல மாட்டேன், 10,000 பேர் அனுப்புனா தான் பதில் சொல்லுவீங்க. ஒவ்வொரு தனிநபருக்கும் பதில் சொல்வதற்கு தான் அரசு உருவாயிருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை என்னன்னு தாவேக தலைவர் விஜய்க்கு தெரியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் அந்த தொகுதியினுடைய பிரதிநிதி. 2 லட்சம் பேரும் என்னால் சட்டசபையில் போய் என் குறைய சொல்ல முடியாது. தண்ணி வரல, மின்சாரம் வரல, கழிவறை இல்லை, இந்த பக்கம் ஏரி குளங்கள் தூர்வாரப்படலை, நூலகம் இல்லை, உடற்பயிற்சி கூடம் இல்லை, சோறு தண்ணி கூட இல்லாமல் வாழ்ந்துடலாங்க, ஆனால் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் வாழ முடியாதுங்க அப்படின்னு பெரம்பூரில் பேசினாப்புல. அத்தியாவசியம்னா என்ன, அடிப்படைனா என்ன? இப்போ சோறு அடிப்படை, கல்வி, மருத்துவம், சாலைகள், மின்சாரம், கழிவறை இதெல்லாம் வந்துருச்சு. சோறு தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது? அப்போ இந்த அத்தியாவசியங்கிறது ஒரு மனிதனுடைய உணவு, அவனுடைய உடை, குடிக்க நீர், இது அத்தியாவசியம். அடிப்படை தேவைகள் என்பது இங்கே இருக்கக்கூடிய மற்ற தேவைகள், அரசு செய்யக்கூடிய தேவைகள். இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் அவருக்கு தெரியல. இதில் மிக முக்கியமானது என்னென்னா, நான் இந்த மாதிரி ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் கொடுத்துருவேன். அதுக்கு பேர் தான் ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் ஏற்கனவே இருக்குது. அதில் ஒரு தனிநபர் விஜயினுடைய சொத்து மதிப்பு என்ன, விஜய் 35 வருஷம் நடிச்சிருக்காரே, இவ்வளவு சொத்துக்கள் தான் சேர்த்திருக்காரா, விஜய்க்கு பினாமிகள் யாரும் உள்ளனரா, விஜய் மனைவியினுடைய விவாகரத்துக்கு காரணம் என்ன, என்ன எது கேட்டாலும் பதில் சொல்லி ஆகணும். எது கேட்டாலும் பதில் சொல்வதற்கு இந்த ஆதவர்ஜனாவுடைய 2016 சொத்து என்ன, இப்போ இருக்க சொத்து என்ன, இடைப்பட்ட தூரத்தில் எப்படி சம்பாதிச்சாரு சொல்லி ஆகணும். இந்த மரிய வில்சன் 2017 சொத்து மதிப்பு என்ன, இப்போ எவ்வளோன்னு எப்படி சம்பாதிச்சார், இதை கேட்டால் தனிநபருக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசு கடமை. இப்போ அரசு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, யார் கான்ட்ராக்டரு, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாரு, இதை கேட்டால் சொல்லணும். இந்த இடத்துல ஒரு காவல்துறைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படுது, எம்எல்ஏக்களுக்கு எவ்வளோ சம்பளம், எம்எல்ஏ சம்பளத்தை எவ்வளோ, எம்எல்ஏ ஃபண்ட் எவ்வளவு, அதை எப்படி செலவு பண்ணுறாங்க, அரசினுடைய வருவாய் என்ன, அரசுக்கு எப்படி கடன் உருவாச்சு, எது கேட்டாலும் கொடுப்பதற்கு பெயர் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம், ஆர்டிஐ. அது ஏற்கனவே அமுல்ல இருக்கு. அது நெறிப்படுத்தப்படணும். அதில் பல கேள்விகளுக்கு பதில் சொல்வது இல்லை, சிலருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லி மறுதளிப்பு செய்கிறாங்க. அதை நெறிப்படுத்துவேன் ஆர்டிஐ அப்படின்னு சொன்னால் அது சரி. ஆனால் அது ஒன்று இருக்குன்னு தெரியாம 10,000 பேர் கேட்டாதான் சார் பதில் சொல்லுவாராம். ஒரு நபர் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாராம். அந்த 2 லட்சம் பேரால் எம்எல்ஏ தொகுதிக்கு 2 லட்சம் பேரால் கேட்க முடியாது என்பதற்காகத்தான் எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ அந்த 2 லட்சம் பேருடைய குறைகளை கேட்டுக்கொண்டு சட்டசபையில் சொல்லி அந்த குறையை நிறைவேற்றுக்கு பேர் தான் சட்டமன்றம். அது கூட தெரியாம 10,000 பேர் கேளுங்க நான் பதில் சொல்றேன். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு அனுப்புனா அது வெரிஃபை பண்ணி 5 லட்சம் பேர்கிட்ட நாங்கள் போய் எப்பா 5 லட்சம் பேர் கையெழுத்து போடுவாங்கன்னு நாங்கள் கொண்ட தண்ணி கத்தி குறவரலியை நெரிச்சு 5 லட்சம் பேர்கிட்டையும் 5 லட்சம் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் சட்டசபையில் கொண்டு போய் கொடுத்தா ஒரு சட்டத்தை ஏற்றுவாராம். மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? குடிதளி கோலச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகன்றான். மக்களுடைய தேவை அறிந்து சேவை செய்வதற்கு பேர் தான் தலைவன். அதுக்கு தான் முதலமைச்சர் தேவை, அதுக்கு தான் அமைச்சர் தேவை, அதுக்கு தான் எம்எல்ஏ தேவை, எம்பி தேவை, கவுன்சிலர் தேவை, பிரசிடென்ட் தேவை, எல்லாம் தேவை. நீ 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடு, நான் ஏத்துறேன். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. இந்த 5 லட்சம் பேர் கையெழுத்தை போட்டு கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் இது உண்மையிலே ஒரிஜினல் கையெழுத்தான வெரிஃபை பண்ணுவாங்க. அது எத்தனை பேர் வச்சு எத்தனை நாள் வெரிஃபை பண்ணுவீங்க? ஒவ்வொரு சட்டத்திற்கும் 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? என்ன பெரிய குடும்பம்னா 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா எந்த சட்டமாக இருந்தாலும் அரசு நிறைவேற்றி ஆகணுமா? 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து விவாகரத்து கேட்டால்
மனைவிக்கு பாதி சொத்துக்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கையெழுத்து போட்டு தர்றோம் 5 லட்சம் பேர். விவாகரத்து கேட்கிற மனைவிக்கு சொத்தில் பாதியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் நிறைவேற்றுவீங்களா? 10 வீட்டில் 5 வீடை கொடுத்துருவீங்களா? 10 காரில் 5 காரை 800 கோடியில் 400 கோடியை கொடுத்துருவீங்களா? 30 வருஷம் வாழ்ந்திருந்தால் மொத்த சொத்தையும் மனைவி கொடுக்கணும்னு 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு தரோம், கொடுத்துருவீங்களா? யோ, ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் எவனோ ஜானவரி சாமி எழுதி கொடுத்ததை உட்காந்து கன்னியாகுமரியில் வாசிச்சுக்கிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாள்கள். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டா சட்டம், 10,000 பேர் கையெழுத்து போட்டா பதில் சொல்லணும். ஆனால் ஒருத்தருக்கு பதில் சொல்ல மாட்டார், ஒருத்தருக்கு பதிலே சொல்ல மாட்டார். இவர் 10,000 பேர் வந்தால் தான் பல்காக தான் பதில் சொல்லுவாப்புல. 5 லட்சம் பேர் போடுறது சட்டம் இயற்றப்படும். இப்போ பரந்தூரில் 5 லட்சம் பேர் இல்லைங்க, வெறும் ஒரு அதிகபட்சம் 1,800 பேர் தான் இருக்காங்க ஏகனாபுரத்தில், பரந்தூரில். அந்த 1,700 பேர் சேர்ந்து ஏகனாபுரத்தில் எங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லி கையெழுத்து போட்டு தராங்க. ஏற்ற மாட்டீங்க, விமானத்தை வந்து தடுக்க மாட்டீங்க. ஒரு கூடங்குளம் பக்கத்தில் வெறும் 5,000 பேர் தான் இருக்காங்க. இந்த 5,000 பேர் சேர்ந்து கூடங்குளம் அணுவில் வேணான்னு சொல்லி எங்களுக்கு கையெழுத்து போட்டு தராங்க, கேட்க மாட்டீங்க. எண்ணூர் அரண்மனையம் பக்கத்தில் ஒரு 10,000 பேர் வாழ்கிறாங்க. அவங்கெல்லாம் 10,000 பேர் கையெழுத்து போட்டு எங்களுக்கு அரண்மனையம் வேண்டாம், இதனால் மிகப்பெரிய பாதிப்படுதுன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. இங்கே செய்யாறு பக்கத்தில் இந்த சிப்காட் நாளைகள் விவசாயம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு 2,000 பேர் கையெழுத்து போட்டு தராங்க, கேட்டுக்க மாட்டீங்க. ஆனால் 2,000 பேர்லாம் செல்லாது, 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு வேண்டுவா. நீ பரந்தூரில் போய் 5 லட்சம் பேர் கையெழுத்து போட வேண்டுவா, 8 வழிச்சாலையா 5 லட்சம் பேர் கையெழுத்து போட வேண்டுவா. இப்போ மீனவர்கள் இருக்காங்க, கச்சத்தீவு வேணும்னு சொல்லி ஒரு 10,000 பேர் ராமேஸ்வரம் மீனவர்கள் கையெழுத்து போடுறாங்க. இல்லை நீங்கள் 5 லட்சம் பேரும் கையெழுத்து போடுவீங்கன்னு சொல்லுவீங்களா? தனி நபருடைய உரிமையை காப்பதற்குத்தான் சட்டம், அரசாங்கம், முதலமைச்சர், அமைச்சகம், சட்டமன்றம். ஆனால் நீ 5 லட்சம் பேர் கையெழுத்து போடு, 10,000 பேர் கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்திட்டீங்களா? எப்படி நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த கடன் அடைப்பீங்க? எப்படி ஆட்சிக்கு வந்தால் 2,500 கொடுப்பீங்க? எப்படி ஆட்சிக்கு வந்தால் காஞ்சி பட்டு புடவை கொடுப்பீங்க? எப்படி ஆட்சிக்கு வந்தால் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, இந்த அதே போல் வந்து பிறந்த குழந்தைக்கு தங்கலாம் கொடுப்பீங்கன்னு ஒவ்வொரு மெடலையும் கேட்ட உடனே பிள்ளைக்கு உரைச்சிருச்சு. உடனே ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏஐ தமிழ்நாடு உருவாக்கப்படும். ஏஐ தமிழ்நாடு உருவாக்கப்பட்டு ஏஐ அமைச்சகம் உருவாக்கப்படும். இந்தியாவிலே ஏஐயினுடைய பிறப்பிடமாக, தாயகமாக, ஏஐயுடைய கேபிட்டலாக தமிழ்நாடு தான் இருக்கும். இதன் மூலமாக 1.7 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நம்ம உருவாக்குவோம். அதே போல் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மேடையில் பேசுறது, இதெல்லாம் கேட்டு வந்து பொருளாதாரத்தை பெறுவதற்கு நம்ம வந்து மிகப்பெரிய திட்டங்கள் வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி நான் கடன் வாங்கி ஏமாத்தாத ஒரு அரசை உருவாக்கணுமா இல்லையா? அந்த கடன் வாங்குறது அரசு வரணுமா இல்லையா? மக்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல நல்ல திட்டங்களை போட்டு ஏற்றுக்கிற அரசு வரணுமா இல்லையான்னு கேட்குறாப்புல. நல்ல திட்டம்னா என்ன திட்டம்? இங்கே ஏஐ தொழில்நுட்பம் தேவை, ஏஐ அமைச்சகம் தேவை, ஏஐ கேபிட்டலாக தமிழ்நாடு மாறுவதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாடு என்பது முதல்ல விவசாய மாநிலம், விவசாயிகள் அதிகமாக நிறைந்திருக்கிற மாநிலம். இந்த விவசாய பொருளாதாரம், அதாவது தற்சார்பு பொருளாதாரம் தான் தமிழ்நாட்டினுடைய மூல வேராக இருக்க வேண்டும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை கொண்டு மக்களுக்கான திட்டங்களை ஏற்றுவேன் என்று 16 வருஷமா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. 10 வருஷமா தேர்தல் அறிக்கை போட்டிருக்காரு. அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்திருந்தாலாவது எப்படி பொருளாதாரத்தை பெருக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வளங்களை வைத்து, திருநெல்வேலி தூத்துக்குடி கூடிய வளங்களை வைத்து அங்கே என்ன பொருளாதாரத்தை கட்டமைக்கலாம், அங்கே என்ன செய்யலாம் அப்படின்னு இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அதில் எத்தனை பேருக்கு இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கும்? ஒரு 10 லட்சம் பேருக்கு, ஒரு 20 லட்சம் பேருக்கு, ஒரு 30 லட்சம் பேருக்கு, ஒரு 50 லட்சம் பேருக்கு. மீதி இருக்கவனுக்கு ஏஐ டெக்னாலஜி படித்தவனுக்கு தானே ஏஐ தொழில்நுட்பத்தில் வேலை. மற்றவனுக்குலாம் என்ன வேலை கொடுப்பீங்க? 50 லட்சம் பேர் படிச்சிருப்பானா? 50 கூட இருக்காது, அதிகபட்சம் 10 லட்சம் பேர் இருப்பான். ஒரு 20 லட்சம் வச்சுக்கோம். மீதி உள்ளவங்களுக்கு 8 கோடி தமிழர்களில் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் விவசாயிகள். இந்த 3 கோடி விவசாயிகளுக்கான திட்டத்தை போட்டு அதில் பொருளாதாரத்தை பெருக்கி அதில் வருமானத்தை சேர்த்து அதை வைத்து அரசு நடத்துவது நல்ல அரசா? நான் ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணுவேன், மற்றபடி வந்து பொருளாதாரத்தை பிறகு நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி நல்லா இருக்கும் நம்ம ஆட்சி நல்லா இருக்கும் அதனால ஓட்டு போட்டுருங்க. என் மண்ணின் வளத்தை நாசமாக்காத எல்லா தொழிற்சாலையும் இருக்கும். அரசும் தனியாரும் இணைந்து புதிய தொழிற்சாலையை உருவாக்குவோம். மண் வளங்கள் நாசமாகாத. இப்போ வந்து திருப்பூரில் பனியன் கம்பெனி, நாம் தமிழ் தான் பனியன் கம்பெனி இழுத்து முடியுமா? இல்லை. அந்த பனியன் நிறுவனங்களை, சாய தொழிற்சாலைகளை மறுசுழற்சி பண்ணி நிலம் நாசமாகாத அளவுக்கான திட்டங்களை ஏற்றுவோம். கோவையில் பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகள் நிலம் நாசமாகாத அளவுக்கான தொழிற்சாலையை உருவாக்கும். இதுதான் நல்ல அரசாக இருக்க முடியும். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடண்டா இருக்கீங்க. இது தேவையில்லை. விஜய் சைக்கிள் ஓட்டினார், சைக்கிள் ஓட்டி பிரச்சாரம் பண்ணார். சைக்கிள் ஓட்டுவதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு அடைஞ்ச நன்மை என்ன?
விஜய் சைக்கிள் சின்னத்தில் எதுவும் போட்டி போடுறீங்களா? சைக்கிள் சின்னத்தில் போட்டி போட்டாலும் சைக்கிளுக்கு ஓட்டு கேட்கலாம். சைக்கிள் சின்னமும் இல்லை. விஜய் சைக்கிள் ஓட்டுவதனால என்னையா பயனு? விஜய் என்ன செய்ய போறாரு? வெளிப்படையான நிர்வாகமா? தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸா? 2016 தேர்தல் செயல்பாட்டு வரைவிலே வெளிப்படையான நிர்வாகம்னா என்ன? காவல்துறையின் விசாரணை முதற்கொண்டு வெளிப்படையா நடக்கும் என்று அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. காவல்துறை விசாரணையின் போது கண்காணிப்பு கருவி சட்டையில பொருத்திடுவேன். இன்னைக்கு தமிழ்நாடு போக்குவரத்து காவலர்கள் கேரளாவில் காவல்துறைக்கு பொருத்திக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் அவர் வேற மாதிரி சொல்லியிருந்தாரு. காவல்துறையின் விசாரணை வெளிப்படை நடக்குங்கிறாரு. அதே போல வெளிப்படைத்தன்மையா ஒரு கான்ட்ராக்ட் ஒதுக்கப்படுது அப்படின்னா, ஒரு சாலை போடப்படுதுன்னா எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு, யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு எல்லாம் போடப்படும். டோல்கேட்னா அது யார் கான்ட்ராக்ட் எடுத்தா, எவ்வளவு சாலைக்கு போட்டாங்க, எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கிறோம், இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணணும், இன்னும் எவ்வளவு நாள் கான்ட்ராக்ட் இருக்கு. இதைத்தான் வெளிநாடுகளுக்கு. இதான் டிரான்ஸ்பரன்சி. தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் பள்ளிக்கல்வித்துறைக்கு 45,000 கோடி. இந்த 45,000 கோடியில என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன செஞ்சிருக்கிறோம், அதை யார் யார் செஞ்சிருக்கிறா, யார் யார்கிட்ட ஒப்பந்தம் எடுத்து, இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மை ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டார். வெளிப்படையான நிர்வாகங்கிறது அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம். நாங்கள் கட்டடத்தை பூச்சி வேலை பண்ண வரல, கட்டடத்தை இடிச்சிட்டு புதிய கட்டம் வந்திருக்கிறோம். அதனால வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் எங்களுக்கு இருக்கும்னு சொல்லி வெளிப்படை அறிவிச்ச பிறகு இவர் ரியல் டைம் கவர்னன்ஸ், அதாவது அங்கே வெளிப்படை நிர்வாகம், இது ரியல் டைம் கவர்னன்ஸ். நாங்கள் 2+2+2 6ங்கிறோம். அவர் 2+2+2 6ங்கிறாப்ல. அவ்வளோதான் வித்தியாசம். தமிழ்நாட்டு மக்களுடைய மிக முக்கியமான பொருளாதாரத்தை சுரண்டுவது என்னன்னா டாஸ்மாக். இந்த பிரச்சாரத்தில் டாஸ்மாகை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. மதுவிலக்கு கொள்கை என்ன? தாவேக்காவுடைய மதுவிலக்கு கொள்கை என்ன? மது கொள்கை என்ன? முதல்ல மது கொள்கைன்னு ஒன்று இருக்கா? மது கொள்கைன்னா, மதுவிலக்கு கொள்கைன்னா மதுவை குடிச்சு காலி பண்ணுறது இல்லை. அது உள்ள மதுவிலக்கு கொள்கை. மது கொள்கைன்னு என்ன? இப்போ இந்த டாஸ்மாக்கு பதிலாக தேசிய பணமாக கல், அது தென்னம்பால், பனம்பால், ஈச்சம்பால் கிடைக்கும். இதை அரசே நேரடியாக விவசாயிலிருந்து வாங்கி உற்பத்தி செய்து விற்பனை செய்யும். அரசு கல்லுக்கடை, அரசு பனம்பால், தென்னம்பால் கடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. டாஸ்மாக முழுமையை இழுத்து மூடுங்கிறார். அதில் விஜயினுடைய கருத்து என்ன? 54,000 கோடி வருமானம் வருது என்பதற்காக தமிழ்நாடு அரசு, திமுக அரசு டாஸ்மாக நடத்துதுன்னா, விஜயும் டாஸ்மாக நடத்துவாரா, இல்லை தனியாருக்கு கொடுத்துருவாரா, இல்லை சாராய கடையை முழுசா மூடிவாரா, இல்லை கல்லு குறித்தோடைய பார்வை என்ன, பனை குறித்தோடைய பார்வை என்ன? பனை தொழிலாளர் குறித்து ஒரு வார்த்தை பேசல. வந்தது தென் மாவட்டம், பேசுனது கன்னியாகுமரியில். 2 நாளைக்கு முன்னாடி தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு விவசாயி காவல்துறையால் கல் இறக்கியதற்காக துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்காரு. நேரடியாக களத்தில் போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. முடிஞ்சா என்ன சொல்றா, நான் பனைமரத்தில் ஏறுறேன்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசுறாரு. ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட அந்த பனையை பற்றியோ, கல் விவசாயியை பற்றியோ, காவல்துறையின் தாக்குதலை பற்றியோ பேசாத கல்லுளி மங்க இந்த விஜய். அதாவது ஒரு அடிப்படை என்ன தெரியுமில்ல, யாரையும் நேரடியா பகச்சிக்க கூடாது, நேரடியா எந்த சமூகத்துடைய வாக்கையும் இழந்துடக்கூடாது. வாக்கிற்காக நாடகத்தை போட எந்த எல்லைக்கும் போவார். வெறுமனையா ஒண்ணுமே இல்லைங்க. வெளிப்படையா சொல்ல போனா கிறிஸ்தவ மக்களுடைய வாக்களை வாங்கணும். அங்க போய் கன்னியாகுமரியில் போய் நின்றுக்கிட்டு மேரி மாதா சிலையை தூக்கி காட்டுறதும், அங்கேருந்து சிலுவையை கழுத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி வர்றதும், இதுக்கு பேர் என்ன? இதுதான் திராவிட அரசியல். இதைத்தான் திமுக, அதிமுக வாக்கிற்காக மதத்திற்கு மத வாக்குகளை, சாதி வாக்குகளை வாங்குச்சு. அதையத்தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் எப்படி மதசார்பற்ற சமூக நீதி, நீங்கள் எப்படி அம்பேத்கர் பெரியார் கொள்கை தலைவர் எடுத்திருக்கீங்க? உங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த வேறுபாடும் தெரியலையே. பச்சி போட்டு ஓட்டு கேட்கறது, மீன் அரிச்சு ஓட்டு கேட்கறது, இளநீ வெட்டி ஓட்டு கேட்கறது, இளநீ கடைக்காரனுக்கு இளநியை வெட்டி கொடுத்து குடிங்கன்னு சொல்றது, டீ கடைக்காரனுக்கு டீ போட்டு டீ குடிக்க சொல்றது, இதெல்லாம் என்னையா ஒரு தேர்தல் பிரச்சாரமா? தேர்தல் பரப்புரையில் ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டுக்கு இந்த வளங்களை, கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்தில் நடக்குது, இந்த கனிம வள கொள்ளையை பாதுகாப்பேன், என் மண்ணின் வளங்களை பாதுகாப்பேன், ஒரு வார்த்தை இல்லை. பேசியது ஆரல்வாய்மொழி, பேசியது பனங்குடி. ஏன் பனங்குடி, ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி? தென் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக அண்ணன் சீமானுக்கு அளப்பரிய கூட்டம் கூடுது, மிகப்பெரிய கூட்டம் கூடுது, பெரிய பேரழிச்சு உருவாகுது. இங்க போக வேண்டியவன், அறந்தாங்கி போக வேண்டியவன் அதை கேன்சல் பண்ணிட்டு தென் மாவட்டம் போறான்னா, அண்ணன் சீமானுக்கு கூடுகிற கூட்டத்தை மட்டுப்படுத்தணும். உன்னை விட எனக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக ரோட் ஷோ போட்டு, சீன் போட்டு, அதில் இந்த சூப்பர் 6, தமிழ்நாடு ஆப்பு, ரியல் டைம் கவர்னன்ஸு அப்படின்னு அள்ளி விட்டுட்டு இருக்காப்புல. ஊழலை ஒழிப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்காத அரசை நடத்துவேன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் 5 கோடி ரூபாய் செலவு செய்ய முடியுமான்னு கேட்டுட்டு தான் வேட்பாளரை களத்தில் இறக்கிருக்கான். ஏன்னா 5 கோடி செலவு செய்கிற ஒரு வேட்பாளர் எப்படி நேர்மையாக நடந்து கொள்வான்? விஏஓ லஞ்சம் வாங்கக்கூடாது, தாசில்தார் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஆர்ஐ வாங்கக்கூடாது, கலெக்டர் வாங்கக்கூடாது அப்படின்னா எம்எல்ஏவும் வாங்கக்கூடாதுல்ல. 5 கோடியே செலவு பண்ணுகிற ஆட்கள் அந்த 5 கோடியை எங்கிருந்து எடுப்பான்?
மக்களுக்கு சேவை பண்ண மொத்தமாகவே 40 லட்சம் தான் செலவு பண்ணி தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஒரு எம்எல்ஏவோட பட்ஜெட் ஆண்டுக்கு 3 கோடி தான். ஆனா உங்களுடைய ஒவ்வொரு எம்எல்ஏவும் 5 கோடி செலவு பண்றான். மினிமம் 5 கோடி. ஆதவர்ஜனா கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க லஞ்சத்தை ஒழிப்பீங்க, ஊழலை ஒழிப்பீங்க? உங்களுடைய மதுரை பொறுப்பாளர் சொல்றாங்க எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கேட்டாரு, மதுரை மாவட்ட பொறுப்பாளர் வாங்கினாருன்றாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க திமுக அதிமுக விரட்டிவிடப்பட்ட ஆட்கள் எல்லாம் வேட்பாளரை வச்சுக்கிட்டு செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், இந்த நேற்று தாவேக்கோட வேட்பாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிருக்கு. இந்த கூப்பா கிருஷ்ணன் லால்குடி வேட்பாளர்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் சிக்குது. இப்படி ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து, ஓட்டுக்கு புடவையை கொடுத்து, ஓட்டுக்கு தட்டை கொடுத்து, ஓட்டுக்கு டம்ளரை கொடுத்து, ஓட்டுக்கு டிஃபன் பாக்ஸை கொடுத்து, ஹாட் பாக்ஸை கொடுத்து ஓட்டை பறிச்சுட்டு நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னால் இது ஊழல் இல்லையா? இது கையூட்டு இல்லையா? என் ஓட்டை வாங்கவும் என் ஓட்டை யாரும் விற்க முடியாது, என் ஓட்டு என் உரிமைன்னு மேடையில் பேசுறீங்க. அந்த உரிமையை உங்கள் கட்சிக்காரன் விலை கொடுத்து வாங்குறானே. உங்கள் கட்சிக்காரன் திருச்செந்தூரில், அங்கே நாமக்கல்ல, திருச்செங்கோட்டில் வாக்கிற்கு மறைமுகமாக மக்களுக்கு இலவச பொருட்களை அள்ளி கொடுக்குற பரிசு பொருட்களை, இதுக்கு பேர் என்ன? இது லஞ்சம் தானே, இது கையூட்டு தானே. இதை செய்கிற நீங்கள் எப்படி நேர்மையான அரசு கேட்பீங்க? ஒரு அம்மா கேட்குது கோயம்புத்தூரில் காய்கறி வச்சுக்க, அம்மா விஜய் நான் வந்து உங்களை பார்த்துக்குவாருமா, ஓட்டு போட்டிருக்கேன். அவர் குடும்பத்தையே பார்த்துக்கலையப்பா, இவ்வளோ தூரம் இருக்கிற எங்களை எப்படிப்பா பார்த்துக்குவாருன்னு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் கேட்க தொடங்கியிருக்காங்க. வேதாரண்யத்தில் நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் இடுமானம் கார்த்திக் போறாரு. ஒரு அம்மா சொல்லுது, எப்பா இவனுங்க மட்டும் வந்துடவே கூடாதுப்பா, யாருக்கு வேணாலும் வரலாம், இந்த பயலுக்கு மட்டும் வந்துடக்கூடாது, நாட்டை நாசமாக்கிடுவான்னு. பொதுமக்கள் பார்வை அப்படி இருக்கிறது. விஜய்க்கு மட்டும் போடவே கூடாது, அவனை மட்டும் மந்திரியாவே ஆக்க கூடாது. நாடு குட்டிதாரா மட்டும் தமிழ்நாடு மக்களை தெரிந்த மாட்டேங்குது. அம்மா எம்எல்ஏ ஆக போடலாமா? எங்கம்மா வந்து கேட்கறது? இந்த இன்னும் 10 நாள் தான் கட்சி முடிச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். அவன் போகட்டும் எங்கேயாவது, ஏன்னா அவன் மட்டும் தமிழ்நாட்டு ஆள்னா நாடு குட்டிதாரா. வாய்ப்பே இல்லம்மா. தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாள்கள்னு சொல்லி சூப்பர் 6, அன்னபூர்ணி 6, ரியல் டைம் கவர்னன்ஸ்னு 4 ஆங்கில வார்த்தையை அடிச்சு விட்டா மக்கள் நம்புற. ஜென்சி கிட்ட இந்த இளைய தலைமுறை அரசியல்னா என்னன்னே தெரியாதவன், அடிப்படை புரிதல் இல்லாதவன், நீங்க நின்னாலே கத்துறவன், நீங்க சைக்கிள் ஓட்டாலே கத்துறவன். திரைப்படத்தில் பார்த்தா 10,000 பேர் அடிக்கிறீங்க. ஜனநாயகன் படத்தில் இந்திய ராணுவம் வந்து, துணை ராணுவம் வந்து, தமிழ்நாடு காவல்துறை வந்து காப்பாற்ற முடியாத தமிழ்நாட்டை இவர் காப்பாற்றுறாராம் ஜனநாயகன்ல. மதராசி கதையை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல பண்ணுவீங்க, நிஜத்துல சைக்கிள் ஓட்டி போயிட்டு இருக்காப்ல. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமசாமி நல்லா இருக்கியான்னு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பூவை கொண்டு போடுறான். அவன் பூவை தான் கொண்டு போட்டான். இவர் என்ன பூவை மொத்தத்தை தூக்கி போட்ட மாதிரி அழுதி அடிச்சுட்டு ஓடுறாப்புல. எட்ரா வண்டி எட்ரா, அடிவீரில் கை வைக்க வரான்ட்டு ஓடுறாப்புல. என்ன பயம்னா தலையில கை வச்சிடக்கூடாது. டப்புன்னு தலையில கை வச்சு தூக்கிட்டோம்னா அப்புறம் சூரியன் மேலே இருக்கிறது தலையில் இருக்கும். மொத்தத்தில் விஜயனுடைய பேச்சு என்பது ஒரு முட்டாள் கூட்டத்தை இன்னும் முட்டாள் கூட்டமாக மாற்ற, ஒரு உளறுவாயனுடைய உளர்கள் எப்படி இருக்குமோ, ஒரு குடிகாரனுடைய போதை பேச்சு எப்படி இருக்குமோ, ஒரு பிச்சைக்காரனுடைய புலம்பல்கள் எப்படி இருக்குமோ, ஒரு எதுவுமே அறியாத ஒரு மடக்கு பயலுடைய மடத்தனம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது கன்னியாகுமரியோட விஜயனுடைய பேச்சு. அது ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற, அரசியல் தெளிவற்ற, அடிப்படை புரிதலற்ற, அதாவது இந்த மாதிரி வந்து படத்தில் வேணா பேசலாம், சூப்பர் 6, சூப்பர் மேன், சூப்பர் பவர் பேபி, சூப்பர் பேபி, இந்த மாதிரி சூப்பர் 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 சூப்பர்னு போட்டு கடைசியில் இது எந்த மாதிரி சூப்பராக ஆக போகுது அப்படிங்கிறது மே நாடு தெரியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து